ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டை எப்பவுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய 9 க்ளீனிங் டூல்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் க்ளீனிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் கிடைக்கிது. நானுமே நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதில் எனக்கு எதை பிடிச்சிருக்கோ, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும், அதை மட்டும்தான் நான் இன்றைக்கி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 9 டூல்ஸ் இருந்தாலே நம்ம வீட்டை பார்த்திங்கன்னா எப்போவுமே டஸ்ட்டு ஃப்ரீயாகவும் ரொம்ப க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ண முடியும். 9 டூல்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டாக இருக்கும். எல்லாமே ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது. நான் எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ புதுசாக வாங்கினோம், ஸோ நம்ம வீடியோவில் காமிக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு பொருளாக அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டெமோவோட பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டான ஒரு க்ளீனிங் டூல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பின் மாப் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லார் வீட்லேயுமே நம்ம டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம துடைக்கிறதுக்கு மாப் தான் யூஸ் பண்ணுவோம். துடைக்கிறதுக்கு நிறைய விதமான மாப் கிடைக்கிது. ஒரு சிலது தண்ணி கையில் பிழிகிற மாதிரி கிடைக்கிது. தண்ணி மட்டும் பிழியறதுக்கு ஒரு திருகு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடைக்கிது. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி ஒரு 6 மாதம் இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளவே நமக்கு போயிடும். குவாலிட்டியாக உங்களுக்கு நிறைய நாள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இது வாங்கியே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுது. இதோடைய அன்பாக்சிங் கூட நம்மளுடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்ன வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்கும் போதே கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும். இதோடைய விலை பார்த்திங்கன்னா அப்போ வாங்கும்போது 500க்குள்ளே தான் இருந்துச்சு. பிராண்ட் எனக்கு மறந்து போச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 500 550க்குள்ளவே கிடைக்குது. நம்ம ஒன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு தண்ணிலாம் பிழிய வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ள ஸ்பின் அந்த ரொட்டேட் கொடுத்துருக்கிறதால ஈஸியாக அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஈரம் பண்ணுறதுக்கும் சரி, அந்த தண்ணியை வடிய வைக்கிறதுக்கு தனியாக பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி அந்த தண்ணியை வடிய வச்சுட்டு நம்ம ஈஸியாக தொடச்சிக்கலாம். அதே மாதிரி இதோடைய ஹெட் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ குட்டி குட்டி ஏதாவது தூசாக இருந்தாலுமே ஈஸியாக சக் பண்ணிக்கும். அதனால் நம்ம வீடு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டான மாப் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு இதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் ஃபர்ஸ்ட்டு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹெட் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கழட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது டெமோ வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நான் இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. லோக்கலாக வாங்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறது எதுவுமே ஒர்க் ஆகாது. நல்லா ரிவ்யூஸ் எது இருக்கோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். இது ஒரு துணி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம டஸ்டிங் பண்ணலாம், இல்லை ஏதாவது பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஏதாவது கிச்சனில் துடைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு டெமோவோட காட்டுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸுக்கு மேலே அந்தளவுக்கு தூசு தெரியல. பட் இந்த துணி யூஸ் பண்ணி நம்ம துடைக்கும் போது பாருங்கள் எந்தளவுக்கு மைல்டாக இருக்கக்கூடிய தூசம் அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய தூசு கூட ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிஞ்சிடும். தண்ணி தொட்டு நம்ம துடைக்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த துணி யூஸ் பண்ணும் போது. ஸோ நீங்கள் டஸ்டிங் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். மோஸ்ட்டாக நீங்கள் கிச்சனில் டவல் மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா, அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஈஸியாக உறிஞ்சுதுன்னு சொல்லிட்டு. தண்ணி உறிஞ்சிச்சு இல்லையா, அது நமக்கு கீழெல்லாம் ஒழுகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அதை காய வைக்கிற வரைக்குமே அது உள்ளவே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நம்ம கிச்சனில் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டைமும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம நார்மல் துணி யூஸ் பண்ணும்போது தண்ணி உறிஞ்சு இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக உறிஞ்சாது. அப்படியே உறிஞ்சிச்சு அப்படின்னா கூட நமக்கு கீழே ஒழுகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் இதில் இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு துணி தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணி கிச்சனில் மேடை இல்லை வேறு ஏதாவது துடைக்கிறீங்க, இல்லை கை துணியாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு செட்டாக தான் வரும். ஒரு 5 பீஸ் இல்லை 6 பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டாக தான் வரும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180க்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட லிங்க்கும் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு டஸ்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த துணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தேர்டு டூல் பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர் ப்ரஷ் தான். இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது உண்மையாகவே ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடுது. நம்ம நார்மலாக ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. எனக்கு இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா கைப்பிடியோடு வருது. இதோடைய விலை பார்த்திங்கன்னா 140 rupees. உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதே மாதிரி ஆன்லைனில் கூட கிடைக்குது. நான் வாங்கியிருக்கக்கூடிய பிராண்ட் பார்த்திங்கன்னா ஸ்காட்ச் ப்ரைட் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம லோக்கல் பிராண்ட் வாங்கும்போது மேலே கைப்பிடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது போக போக கையோட கலண்டு வந்துடுது. இந்த பிராண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 3mm 2mm போட்டிருக்கக்கூடியது வாங்காதீங்க, 3mm வாங்கிக்கோங்க, கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தேய்க்க அந்த ஸ்க்ரப்பர் ப்ரஷ் வந்து தேயறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் திக்காக வாங்கும்போது தான் கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கார்னர் சைடெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு டெமோவில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது கார்னர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு நம்ம சைடு கார்னர் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கிறதால குட்டி குட்டி அழுக்காக இருந்தாலுமே ஈஸியாக போயிடுது. நம்ம சாமான்லாம் வாஷ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர் மாதிரி தான். ஸோ நமக்கு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் ஏதாவது அழுக்கு படிஞ்சிருந்த மாதிரி இருந்தால் கூட ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைடு வந்து க்ளீன் பண்ணுறதாகட்டும், கார்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கைப்பிடியோடு வரதால நம்ம ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்தே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ப்ரஷ்ஷாக இருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை அந்த கார்னரில் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரஷ் வந்து தேட வேண்டிய அவசியமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி 1 இயர் ஆகுது. சேம் பிராண்டு தான். உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக புதுசாக வாங்கி காமிச்சிருந்தேன். ஒரு 1 இயர் வரைக்கும் இந்த ப்ரஷ் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணி, அதாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். இந்த ப்ரஷ் பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 4th வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாத்ரூமில் தண்ணி வந்து தள்ளுறதுக்கு இல்லை அடிப்பு ஏதாவது இருந்தால் அதை எடுத்து விடுறதுக்கு தொடப்ப வச்சுருப்போம் இல்லையா, அது நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊறி கண்டிப்பாக சீக்கிரமாக போயிடும். திரும்ப நம்ம வாங்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பதிலாக இது 1 டைம் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வருஷம் வரும். இதுவும் தொடப்ப மாதிரி தான், பட் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் இருக்குது. இதோடைய பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முன்னாடி குச்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஹார்டாக இருக்கும் போது தான் தண்ணி தள்ளும் போதும் சரி, நமக்கு தேய்க்கும் போது கொஞ்சம் அழுக்கு வந்து ஈஸியாக போகும். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம தொடப்பம் அடிக்கடிக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. தண்ணி பட்டால் கூட இது ஒன்றுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நூல் கட்டி பாத்ரூமில் இல்லை வெளியே கூட மாட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டெமோ வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூமில் டெய்லியும் க்ளீன் பண்ண முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இடையில் இருக்கக்கூடிய நாள் வந்து இந்த தொடப்பம், அதாவது இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி நம்ம தண்ணி வந்து தள்ளி விட்டுக்கலாம். அதை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. தொடப்பத்துக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. தண்ணி இதை யூஸ் பண்ணி தள்ளும் போது பார்த்திங்கன்னா ஒரே டைமிங்கில் தள்ளும் போதே சூப்பராக போயிடுது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஈஸியாக வந்து போயிடுது. தொடப்பத்துக்கு நம்ம அடிக்கடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்காக தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 5th வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைபர் டஸ்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி காமிச்சது துணி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிச்சனில் இல்லை வேறு எங்கேயாச்சும் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்டலோட ஒரு டஸ்டர் மாதிரி இருக்கிறதால நம்ம ஏதாவது ஹைட்டாக இருக்கக்கூடிய பொருளோ இல்லை வீட்டில் எங்கே வேணாலும் டஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக புசுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணும்போது எந்த பொருளும் டேமேஜ் ஆகாது. இது வந்து ஒரு லோக்கல் பிராண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். பட் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70 to 80 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. ரிவ்யூ நல்லா இருக்குமே. நான் இந்த பிராண்டில் இந்த பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் கீழே கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. ஒரு லோக்கல் பிராண்டு தான். இந்த மாதிரி பொருள்லாம் அடுக்கி வச்சுருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக டஸ்ட்டு வந்து அப்பப்போ படிஞ்சிட்டே இருக்கும். நமக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ சும்மா இந்த டஸ்டர் யூஸ் பண்ணி மேலே லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே டஸ்ட்டு வந்து படியாது. வாரத்துக்கு ஒரு முறை கூட இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வீட்டில் எங்கே வேணாலும் டஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோ ஃபைபர் டஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ ஃபைபர் அப்படிங்கிறதுனால நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த தூசி எதுவுமே கீழே பறக்காது. எல்லாமே அதுவே செக் பண்ணி வச்சுக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அதை க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வாஷ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிவிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி, இல்லை டிவி ஸ்க்ரீன், ஃபோட்டோ ஃப்ரேம், அதுக்கு மேலெல்லாம் கண்டிப்பாக நிறைய டஸ்ட்டு வந்து கண்ணுக்கே தெரியாமல் படிஞ்சிருக்கும். இப்போ லைட்டாக தான் நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சேன். அதுக்கே எவ்வளோ டஸ்ட்டு அது கலெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். சின்ன டஸ்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடுது. அதே மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. சின்ன இடத்துல கூட ஈஸியாக உள்ளே போயிட்டு வரதால அந்த இடத்த கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால நமக்கு பொருள் எந்த டேமேஜும் ஆகாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிலோடு வரதால கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய பொருளை கூட நம்ம கீழே இருந்தே வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டிவி யூனிட், இல்லை நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் எங்கே வேணாலும் டஸ்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் மஸ்ட்டாக க்ளீனிங் டூலில் இருக்க வேண்டிய ஒரு பொருளாக நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதுக்கு அடுத்ததாக ஒரு டஸ்டர் காமிப்பேன். அது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. பட் இந்த டஸ்டர் வந்து எல்லார் வீட்லையுமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. 6th வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டஸ்டர் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் மில்டனுடையது. இது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சிலருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இது தேவைப்படாமல் இருக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. பட் முன்னாடி காமிச்சோம் மைக்ரோ ஃபைபர் டஸ்டர், அது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒன்று. அதை யூஸ் பண்ணி நம்ம டஸ்ட் பண்ணி விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதால நீங்கள் அதை மட்டும் கூட வாங்கி வச்சுக்கலாம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சோஃபாக்கு மேலே குஷன் போட்டிருப்போம், அதே மாதிரி கார்பெட் வந்து போட்டிருப்போம், அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதெல்லாம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டஸ்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. கார்பெட் அந்த குஷன்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். இந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டஸ்டர் நல்லா இருக்குது. இப்போது கார்பெட்டுக்கு மேலேலாம் நம்ம நடக்க கண்டிப்பாக இந்த மாதிரி மணல் வந்து அதிகமாக படியும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மேலே பெருகிட்டு வர மாதிரியே டஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மணலாக இருந்தாலுமே நமக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ நம்ம அதை வந்து டஸ்ட் பண்ணி விடுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கார்பெட் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குஷன் போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு மேலேயும் மணல் அதிகமாக படியும், அங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இந்த டஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, டஸ்ட் பண்ணாத இடத்துக்கும் பக்கத்தில் தூசு இருக்குல்லையே அந்த இடத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா லைட்டாக நம்ம தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லா டஸ்ட்டும் ஈஸியாக வந்துடுது. கார்பெட் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் இதை வந்து வாங்க வேண்டாம். அதே மாதிரி இந்த டஸ்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டு கொஞ்சம் சாஃப்டாக, அதாவது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது கைப்பிடி பார்த்திங்கன்னா உட்டனில் இருக்கும், பட் அந்த முன்னாடி பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா துணி வந்து டேமேஜ் ஆகுது. கார்பெட் மேலே போட்டிருக்கக்கூடிய துணி இல்லை குஷன் துணி வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த நூல் வந்து எடுத்துகிட்டு வருது. இதில் அந்த ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலுமே அதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து மில்டன் ரொம்பவே நல்லாயிருக்கு. 7th வந்து பார்த்திங்கன்னா கைக்கு போடக்கூடிய க்ளவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய ரேட் வந்து 110 அந்த ரேஞ்சில் இருக்கும். நானும் ஆன்லைனில் தான் வாங்கினேன், உங்களுக்கு ஷாப்ஸில் கூட கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக வரும். இது வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான், கவர் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து சிலிக்கானில் வரும். எனக்கு அது வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கி வச்சுருக்கேன், வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன், பட் அது வந்து எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. திரும்பவும் நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு அதை ஹைஜீனிக்காக தோண்டாததுக்காக நான் திரும்ப இதே தான் வந்து வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இது மஸ்ட்டு தான். நம்ம பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக இதை போட்டுட்டு தான் வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம ஒரு கைக்கு போட்டால் கூட போதும், 2 கைக்கு போடல அப்படின்னா கூட ஒரு கைக்கு போட்டால் போதும். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரமாக மக்கக்கூடிய டைப்பில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து சேஃப் தான். சிலிக்கான் கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோணுச்சு. கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட் அண்ட் மஸ்ட்டான ஒரு க்ளீனிங் டூலில் வரக்கூடிய ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஹைஜீனிக்காக இருக்கும். 8th பார்த்திங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பொதுவாக சாமான்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான். நீங்கள் அதுக்கு தான் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். இதுவே நீங்கள் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை வாஷ் பேசின் க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்குறதா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து க்ளீனிங் வீடியோஸில் கூட 2-3 இடத்துல காமிச்சிருப்பேன் இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு உண்மையாகவே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது 10 ருபீஸ் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். 20 ருபீஸ் 15 ருபீஸ் ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் அதுவே கூட வாங்கிக்கலாம், ரொம்ப காஸ்ட்லியாக கூட வாங்க வேண்டியதில்லை. தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்குன்னு வரும் இல்லையா, அந்த ப்ரஷ் யூஸ் பண்ண அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கார்னர்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால அந்த கார்னர் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. 9th வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மஸ்ட்டாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான். அதாவது சாமான் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பிராண்டில் வருது. நானுமே நிறைய பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் வாங்கும்போது சும்மா ட்ரை பண்ணாமே அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். உண்மையாகவே யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு சீக்கிரமாக தேஞ்சு போகல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நான் முன்னாடியே யூஸ் பண்ணிட்டேன். திரும்பவும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும், புதுசாக காமிக்கும் போது தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஸ்க்ரப்பராக நீங்கள் பார்க்குறீங்க, பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். பிராண்டு பார்த்தீங்கன்னா மில்டன் அப்படின்னு நினைக்கிறேன். லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3 பீஸ் வந்து உள்ளே இருக்குது. லைஃப், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைஃப் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த க்ளீனிங் டூல்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில் எது வந்து பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதை மட்டும் தான் காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து நிறைய இருக்குது, பட் இந்த 9 டூல்ஸ் இருந்தாலே நம்ம வீட்டை பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம், க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.